ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கண் திருஷ்டியை அழிக்கக்கூடிய பரிகாரம். அது ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம். அதை தான் பார்க்க போகிறோம். நிறைய நம்ம கண் திருஷ்டி பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். கண் திருஷ்டி போகிறதுக்கு இது ஒரு வித்தியாசமானது, ஆனால் நல்லாவே பலன் கொடுக்குது. இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். நம்ம வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் வருவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு துன்பம் சேரும். இது இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருந்த அடுத்த நொடி நம்ம கஷ்டப்படுவோம். இதுக்கு முக்கியமான காரணம் கண் திருஷ்டி. நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறத மற்றவங்க பார்த்தாங்க அப்படின்னாக்கா அந்த பார்வையை நமக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை நமக்கு உண்டு பண்ணுது. இதுக்கு நம்ம இதனால் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்போம். இதற்கு ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெயும் மா இலையும் தான். இது ஞாயிற்றுக்கிழமையில் நைட்டு 8:30 மணி இல்லைன்னா 9 மணிக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சிடணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இல்லைன்னா மதியானம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் ஒரு சின்ன கிண்ணம் இல்லைன்னா சின்ன அகல், இதில் நீங்கள் வேப்பெண்ணெயை ஊற்றிக்கணும். மாவில் 1, 3, 5 உங்களுக்கு எந்த எண்ணிக்கையில் மா இலை கிடைக்குதோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் முழுவதுமாக நீங்கள் இந்த வேப்பெண்ணெயை தடவி ஒரு மூலையில் நம்ம வீட்டில் வச்சிடணும். எந்த மூலையில் வேணாலும் வைக்கலாம். ஒரு 4 இல்லைன்னா 5 மணி நேரம் அந்த எண்ணெயில் தடவின இலை நம்ம வீட்டிலே இருக்கணும். ஏதாவது ஒரு மூலையில் நீங்கள் வச்சிடணும். நைட்டு 8:30லேருந்து 9க்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8:30லேருந்து 9க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வேப்பெண்ணெய் தடவை வச்சுருக்கோம் இல்லையா மாவில், அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் நடு வீதியில் நீங்கள் அதை வச்சு கற்பூரத்தை நுணுக்கி போட்டு அந்த இலையை நீங்கள் எரிச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்திருந்த கண் திருஷ்டி அனைத்துமே போயிடுங்க. தேவையில்லாத பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு, இதெல்லாம் உடனே விலகுங்க. இதை மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் செய்தால் கூட போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களுமே தீர்ந்து போயிடும். மிக 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 எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகார முறையை நீங்கள் செய்து பாருங்கள். மாதம் ஒரு முறை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள கண் திருஷ்டி அனைத்துமே போகும். கண் திருஷ்டியால் வரக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தகர்த்து போடும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான பரிகாரம், ஆனால் அதிசக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த வேப்பெண்ணையும் மாவெளியும் நீங்கள் எரிக்கும் பொழுது உண்மையாகவே உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் எரிந்து போகும். இதை நீங்கள் 2 தடவை ட்ரை பண்ணாலே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி அனைத்துமே இதை எடுத்து கொண்டு போய் தூர போட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த வேப்பிலையும் இந்த வேப்ப எண்ணெயும் மாவிலையும். மிக 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 சக்தி வாய்ந்த இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆக போகிறதும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த எண்ணெயை உங்கள் வீட்டில் செய்யலாங்க. காலையில் இல்லை மாலையில் மதியத்தில் செய்யுங்க. ஒரு 4 இல்லை 5 மணி நேரம் இந்த எண்ணெயில் தடவின அந்த இலை நம்ம வீட்டிலையே இருக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி எல்லாத்தையுமே இது எடுத்துக்கும். அப்போ தான் நம்ம வீட்டில் உள்ள திருஷ்டியும் போகும். அதனால் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30லேருந்து 9க்குள்ளே நீங்கள் இதை நடுவீதியில் போட்டு எரிச்சிடணும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மாதம் ஒரு முறை நீங்கள் செய்து வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் நீங்கள் பெறலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.